அடி அடி அடிச்சிட்டான். அடி அடி இந்த பக்கம் ஒரு டோர் வைக்க முடியும். சௌபி 1 ராகேஷ் 0. அடிச்சிட்டு ஓடுனானே அதனால அடிச்சேன். அடிடா. முதுகுல அடிச்சா என்ன அடிச்சா கப் கேக் அடிச்சா இத வச்சு. பாவல பாப்பா. சித்தி தான் அடிச்சா. கப் கேக் அடிச்சா. நீ பார்த்தல? மாமா அத வச்சு கப் கேக் அடிச்சான். அதனால சித்தி அடிச்சா. பாப்பாக்கு வலிக்கும்ல. உன் ஃப்ரெண்ட் தான குக்கி. அவனுக்கு வலிக்கும்ல அடிச்சா. நீ அடறா அப்படினு குடுடா. நீ சித்தப்பா கேளு. நீ சித்தப்பா கேளு உண்மையா தான சித்தி சொல்றது உண்மையான்னு கேளு. கப் கேக்கையும் அடிச்சிட்டான், சௌபியையும் அடிச்சிட்டான். நியாயம் பக்கம் நிப்பான்டா. நீ அடிப்படா. புள்ளையே அடிக்கிறேன். சௌபி 1 புப்பு 1 ராகேஷ் 0. கூட்ட முடியாது, டவல் இருக்கு. போடு கூட்டுற நீ. என்னடா பண்ற? நான் தான் கலா வல்லவன். பாரு வெள்ள சட்டடா. இதோ இதோ வெள்ள சட்டடா. இனிமை நல்ல சட்டை. மாடா. இதுதான் இழப்பில்லை. நான் பண்றான் பாருங்க. சித்தி எல்லாம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது தெரியும்ல. சித்திக்கு உப்பா மட்டும் தான் அலௌட். சித்தி வந்து அயன் லேடி. அங்க பார். நீ கைய கடிச்சா கூட சித்திக்கு ஒண்ணுமே ஆகாது. அவன் என்ன கொஞ்சுவான். சித்திய கடிச்சா கூட ஒண்ணும் ஆகாது தெரியுமாடா. பாரு என்ன எப்படி கொஞ்சறான் பார். செல்லம் கடிக்க மாட்டான். என் பட்டு என் தங்கம். இதான் கொஞ்சம்டா. நீ இந்த போய் சொல்றா கோச்சி. ஏன் தெரியுமா சித்தி கோச்சிக்கிட்டேன்னா, அப்படி சொன்னா அப்படியே தூங்கிடலாம்ல. அங்க போய் தூங்குறாங்க. யார் ஐடியா கொடுத்தா உனக்கு சித்தியை கடிக்க சொல்லி? இதோ இவன் தான். மாமா சொன்னா சித்தியே கடிக்கிறியா நீ? மாமா தானே கடியா? குட் பாய். வரான் வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியில. கடிச்சிட்ட சரியா போச்சு. ஊத்தி கொடுத்தல வாங்கிக்கோ. என்னையே நினைச்சுதான் போன நினைச்சா என்ன தூங்கி விட்டேனோ. நீ போய் அந்த டிவி கிட்ட நில்ல. நீ காலி அடிச்சுட்டா. சூப்பர் கன் வாங்கி கொடுத்துருக்கீங்க சித்தி. வாங்கி கொடுத்துட்டு அடிக்க கூடாதுன்னு சொன்னானே. எப்படி வாங்கி கொடுத்துட்டு என் மேலேயே அடிச்சா எப்படி? சண்டே சமையல் ரெடியா? சாப்பிட்டே முடிச்சாச்சா? ஏன் இன்னைக்கு சண்டே சமையல vlog-ஆ காட்டல? என்னடா என்ன வச்சிருக்க கையில? சித்தப்பா உனக்கு வைக்கணும்னா சரியா? பாப்கார்ன் என்ன மட்டும் சாப்பிடுறியா? வரேன் வரேன். சொல்லுங்க. நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதனால வந்து எனக்கு அந்த நாளைங்கெல்லாம் இருந்ததால இந்த விளாக் வேலைக்கு நான் வரல. ஓஹோ, அப்ப கிருஷ்ண ஜெயந்தி விளாக் எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம். மார்னிங்கே ஆரம்பிச்சிடலாம். எங்க வீட்டிலேயே கிராண்டா செலிப்ரேட் பண்ற ஒரு பண்டிகை. ஏன் அதை மட்டும் கிராண்டா செலிப்ரேட் பண்றீங்க? நம்ம குலம் கிருஷ்ணன் குலம். ஓஹோ காகாவா குலம். ஓஹோ அதனால ஓஹோ அப்படியா? ஓஹோ டிரைவர் இல்ல. என்ன விட்டுட்டு பாப்கார்ன் சாப்பிட்டியாடா?
என்ன ஃப்ளேவர்? இங்க பாத்தியா இவனுக்கு 2 பேரும் சிரிக்கிறாங்க. சின்ன மண்ணு என் பட்டு பொண்ணு, கட்டு பொண்ணு, திட்டு பொண்ணு, நீ சொன்ன பொண்ணு, நீ பொண்ணா முதல்ல. ஏய் குடுறா சித்திக்கு பாப்கார்ன். இவ்வளோ இருக்கே, என்னைக்கு வாங்கினது? அது நான் பாட்டு பார்த்தல அதுக்கு தான் எடுத்துக்கிட்டேன்டா. தேங்க்யூ. ஓ, நீங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு உங்க டாடி கார் வந்து காத்தடிக்கிறீங்களா? ஏய் உன் சைக்கிள்ல தானே அடிக்கிறான். ஏசி தானா? ஏய் காத்தடிச்சு எங்கடா போற? எப்படி பாரு, காத்து மேல காத்தடிக்குது. காத்து ரொம்ப பிரஸ் பண்ண தானே ஆன் ஆகும். கீழே இறங்கு. குட் பாய். டாடி கார்ல இருக்கு. இது 34. ஆமா 35. சித்தி எங்கடா காணும்? உன் பாப்கார்னும் வேற எடுத்துட்டு போயிட்டா சித்தி. மாட்டிக்கிட்டா மாட்டா. புடி புடி புடி. டேய் இங்க சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. புடி புடி புடி. எங்கடா போன சித்தி? சரி உனக்கு ஒரு க்ளூ சொல்லவா? சித்தி இங்க ஹாலில் தான் இருக்கு. நல்லா இருந்துச்சா? சைக்கிள் ஓட்டுறியாடா காத்தடிச்சோன்னே? ஒரு பெரிய மனுஷன் சைக்கிள் ஓட்டுறதுக்கு எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு ஈஸி வே ட்ரை பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆகலை. எப்போவுமே ஓல்டு இஸ் கோல்டுன்றதுனால எப்போவுமே ஈஸ்க்கு தான் கரெக்டுன்னு அதை ஃபாலோ பண்ணுறோம். சாவி எடுத்து கார் ஆன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ஓட்டுறேன். ரெடிடா. என்ன அப்டேட் பண்ணுங்க? டயர் ஸ்பின் ஆகலடா. டயர் ஸ்பின் ஆகல. அது நீ ஓட்டுறியா நான் ஓட்டவா? இருடா இருடா சீட் அழுக்கா இருக்கு. ஏதோ துணி வச்சிருக்கியாடா? செயின் காரை எப்படி தொடப்ப? ஏய் அது மைக்ரோ ஃபைபர் கார் தான், இன்டீரியர் இருக்கு. செயின் கழண்டு அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு வா. டேய் டேய் இங்க பாருடா. டேய் உங்க அம்மா சட்டை பின்னாடி இருக்கு பாரு, அதை எடு. சோபி உங்க அம்மா சட்டை இருக்கு பாரு, அதை எடுத்து தொடச்சிருவோம். ஏய் அம்மா கத்துவாடா. நாங்க தொடச்சிட்டு போயிடுவோம். கேட்டா டாடி தான் எடுக்க சொன்னாங்கன்னு நாங்க சொல்லிடுவோம். அது அம்மா கத்தும். நீ எப்பவுமே அடி வாங்குற மாதிரி அடி வாங்கிப்பியான். ஏய் நீ நிஜமாலே திட்டுவாடா. நான் உனக்கு துணி எங்க இருக்கு நான் சொல்லட்டுமா? கிச்சன்ல போய் லெஃப்ட் கார்னர்ல இருக்கும் பாரு போ. துணி கிடைக்கலையா, அதுக்காக வாழலையை எடுத்து துடைக்க போறாரு. ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆர்கானிக்கா இருக்காரு. அப்பா செயின் சரி பண்ணிட்டியா? டேய் ஓட்டு. சரியாயிடுச்சு ஓட்டு.
மாமா ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆத்தாடா பின்னாடி கம்மியா இருக்கு. ஏய் அது உனக்கு வாய் ரொம்ப ஓவராயிடுச்சு. பின்னாடி இருந்து என்ன ஒரு சக்தி போடாம பண்ணுது. ஓட்டு ஓட்டு ஓட்டு. இவன் சைக்கிள் ஓட்டுறதுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. பொம்மை வாங்கிட்டு வருவீங்களா? எங்க போயிட போறாரு முக்கிய சொல்றோம். ஃப்ரூட் சாப்பிடுறியாடா? பொம்மை கிடைக்காம போயிரும்ல. ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் சாப்பிடுறியா? எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இது வந்து எடிபிளான்னு. எடிபிளா? இது வந்து நம்ம நாட்டு பேஷன் ஃப்ரூட். வெளியே வந்துட்டாண்டி. வெளில வந்துட்டானா? எப்படி அவனே திறந்து வந்திருக்கான்டா? இல்லை இல்லை ராகுல் உள்ள போனாங்க. டேய் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போயிட்டு வரிய. ஏதாவது நாய் வந்தா என்ன பண்ணுவேன்? இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து எடிபிள் தான், ஆனால் நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க. இது வந்து இப்போ சாப்பிட போகிறதில்ல, ஆனால் உடச்சி காட்டுறேன். தெரியுதா? பேஷன் ஃப்ரூட் உள்ள இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் இந்த சைஸ் தான் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து இது மாதிரி க்ரீப்பர் பிளான்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட காயில் இப்படி தான் இருக்கும். இந்த சைஸ்க்கு மேலே பெருசாக வளராது. இதுக்கப்புறமா இப்படி பழமாக ஆகும். ஸோ இந்த மாதிரி ரோட் சைட்லலாம் உங்களுக்கு இந்த ஃப்ரூட் நிறையவே நீங்கள் பார்ப்பீங்க. குருவிலாம் நல்லா சாப்பிடும். குருவி எல்லாம் சாப்பிடுதுன்னா நம்மளும் சாப்பிடலாம். விஷம் கிடையாது இது. சாப்பிடலாமே. பாம்பு எடுத்து ஸோ எவ்வளோ அழகாக வருதுங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இந்த வாரம் சண்டே சமையல் எங்கள் வீட்டில் இப்படி தான் ஃபன்ஃபில்டாக போச்சு. பெருசாக சமைச்சு சாப்பிட்லனாலும் உப்பு வந்திருக்கிறதுனால ரொம்ப ஜாலியாக போச்சு. இப்போ எங்களோட vlog இதோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால அந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். க்ளீனிங் ஒர்க் அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி vlog எடுத்தால் அதில் பார்க்கலாம்.